ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வெட்டிங் டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒரு டேஸ்ட்டான எம்மியான ஃப்ரெஷ் மீன் கிடைச்சுச்சு. ஸோ அந்த ஃப்ரெஷ் மீன வச்சு மீனை வறுத்து, மாங்காய், மீன் போட்டு மீன் குழம்பு. அதையும் இங்க வெதர் பார்த்தீன்னா -7ல இருக்கு. ஸோ இந்த 7 -7ல இருக்கிறதுக்கு ஒரு சூடான மீன் குழம்பு, சுட சுட மீன் குழம்பு வறுவல் வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. நம்ம வெட்டிங் டே ஸ்பெஷலா காஜ் கட்லி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபியா இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம. அதுக்கு 1 கப் முந்திரி, 1/2 கப் சுகரு, 1/4 கப் வந்து தண்ணி. 1/2 கப் தண்ணி சாரி 1/2 கப் ஜீனி, 1/4 கப் தண்ணீல நம்ம நல்லா அந்த மாதிரி கம்பி பதம் வர வரைக்கும் அத நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். எப்படியும் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு அந்த பதம் வரத்துக்கு. ஸோ, இந்த மாதிரி நல்லா கம்பி பதம் வந்தோனே, நம்ம அரைச்சிருக்க முந்திரிய கொஞ்சம் நல்லா நைஸா பவுடர் ஃபார்ம்லயே அரைச்சுக்கலாம். அதாவது சல்லடையில வடிக்க சல்லடையில சலிச்சு எடுத்தா ஒரு பதம் வரும்ல பவுடர் ஃபார்ம்ல. அந்த ஃபார்ம்ல வந்ததுக்கப்புறம் இந்த ஜீனி பாகுல போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கலாம். இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ். இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணிட்டோம் அப்டின்னா, அடி பிடிக்காது. பெட்டர் நான்ஸ்டிக் ப பாத்திரமா இருந்துச்சு அப்டின்னா, நம்ம செய்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு. அதனால நான் நான்ஸ்டிக்லயே எடுத்துக்கிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும் அப்டிங்கிறதுக்காக தான் நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ட்ரையா கிண்டிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் ட்ரையா தெரிஞ்சுச்சு அப்டின்னா, லைட்டா பால் மட்டும் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டா கரெக்ட்டா வந்துருச்சு. அடுத்து இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம், அதுக்கு மேல பட்டர் ஷீட் இருந்தா பட்டர் ஷீட்டு, இல்லன்னா ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கோங்க. எனக்கு இது ஈஸியா இருந்துச்சு. ஆ சப்பாத்தி கல்லே வச்சு டைரக்ட்டா தேய்க்கும்போது எனக்கு வந்து ஒட்டிட்டே வந்துச்சு. அதனால செய்ய முடியல. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாரி நல்லா இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு தேய்ச்சதுக்கப்புறம், நமக்கு தேவையான ஷேப் கட் பண்ணி நம்ம பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு ஒரு 1 டூ 1 1/2 மணி நேரம் ஆனுச்சு அவ்வளோதான். ஒரு ஈஸியான ப்ராசஸ். டேஸ்ட்டும் நல்லா அந்த முந்திரி டேஸ்ட்டும், அந்த ஸ்வீட்டும் சேர்த்து ஒரு நல்ல ரிச் டேஸ்ட்டாவே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெதர் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால நாங்க வெளியில எங்கேயுமே முடியல. அட்லீஸ்ட் ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு நெனச்சோம். அதுவுமே முடியல. சரி வீட்டுக்கு ஸ்வீட்டையும் வச்சு வீட்லயே சாமி கும்பிட்டுட்டு, இந்த டேவ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. குழந்தைங்களுக்கும் பிள்ளைங்க 2 பேருக்குமே ஃபீவரா இருந்துச்சா, அதனால வெளியிலயும் அழைச்சிட்டு வேண்டாம் அப்படின்ட்டு, நாங்க வீட்லயே இந்த வெட்டிங் டேவ செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் எப்போ வெதர் நல்லாருக்கோ அப்போ கோயிலுக்கு போய்க்கலாம். பாய் பாய். இன்னொரு vlogல பார்க்கலாம்.